And welcome to Viewga. So I'm Niranjan. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆப்டிடியூட். ஸோ ஆப்டிடியூடில் என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் மேக்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம். ஸோ அட்வான்ஸ் மேக்ஸில் மொத்தம் 4 டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அல்ஜிப்ரா, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து என்னென்ன வர செஷன்ஸில் என்னென்ன பார்க்க போகிறோம்னா ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி அண்டு மென்சுரேஷன். ஸோ மீதி இருக்கிற டாபிக்ஸ் இது தான். ஸோ அல்ஜிப்ராவில் இன்னும் ஒரு 3 or 4 செட்ஸ் பார்க்கலாம். ஸோ போகிற வீடியோஸில் 3 or 4 செட்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கி 15 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ ஏன் அல்ஜிப்ரா கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ஸோ உங்களுக்கே தெரியும் இது எஸ்எஸ்சிக்கான வீடியோ. அண்ட் ஸோ எஸ்எஸ்சிக்கான வீடியோ ஏன் சொல்கிறேன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் அதில் தான் மேஜர் ரோல் இருக்குது. ஸோ எக்ஸாம்ஸில் ஆப்டின்னு பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்குமா ப்ரிலிம்ஸில். இந்த 25 கொஸ்டின்ஸில் மோர் ஆர் லெஸ் 11 to 12 கொஸ்டின்ஸ் என்னவாக இருக்கும் அட்வான்ஸ் மேக்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் தான் இந்த மொத்தம் இந்த 4 டாபிக் கவர் பண்ண இந்த வேல்யூஸ் தான் இருக்க போகுது. ஸோ இந்த கொஸ்டின் தான் இருக்க போகுது. ஸோ இதை நம்மளுக்கு கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி, மென்சுரேஷன்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் ஆப்டிடியூடில் என்ன பண்ண முடியும், மோர் தென் 20 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். இல்லையா அப்ளிகேஷன் மட்டும்தான் தெரியும்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. மோராலஸ் 13 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எல்லாருமே சால்வ் பண்ணாலும் 13 or 14 கொஸ்டின்ஸ்க்கு மேலே சால்வ் பண்ண முடியாது. ஸோ அட்வான்ஸ் மேக்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அல்ஜிப்ரா பார்க்கலாம். அல்ஜிப்ராவில் என்னென்ன பார்க்கணுன்றதுக்கு முன்னாடி அல்ஜிப்ராவோட பேசிக்ஸ் இல்லையா. ஸோ எல்லாருக்கும் ஃபார்முலாஸ் தெரியுமா? ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருந்தால் தான் அல்ஜிப்ரா ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ எல்லா அட்வான்ஸ் மேக்ஸுக்குமே ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அட்வான்ஸ் மேக்ஸ் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் அந்த ப்ராப்ளம் புரிய ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பேசிக் எல்லாருக்கும் தெரிஞ்சது a + b the whole square is equal to a square plus b square plus 2ab. இது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்ச விஷயம் இல்லையா. ஸோ இது ஃபார்முலா, இது ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இதே மாதிரி a + b the whole cube, க்யூப்லேயும் ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ விச் மீன்ஸ் a cube plus b cube plus 3 of ab into a plus b. a + b the whole square வச்சு என்ன பண்ணலாம்னா இந்த இப்போ ஒரு 15 ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும் 225 ஆனால் 15 ஸ்கொயர் 10 + 5 the whole square எழுதிங்கன்னா a + b ஃபார்மெட்டில் வரும். ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர். விச் மீன் 2 டிஜிட் நம்பர் 3 டிஜிட் நம்பர் எப்படி வேணால் இருக்கட்டும், அதை நம்ம பிரித்து நமக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ட்டாக என்ன பண்ணலாம், ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணுறோம்ல, ஸோ அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி கியூப் பண்ணுறதுனாலும் இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக இதுக்கான ஐடென்டிட்டிஸ் இருக்கும். ஐடென்டிட்டிஸ் என்ன எதை சொல்கிறேன்னா x + 1/x = whole square, x plus 1/x the whole square எப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் a + b the whole square ஃபார்மெட்டில் தான் இருக்குது. ஸோ x square plus 1/x square plus 2 of x into 1/x இல்லையா. ஸோ x கேன்சல் ஆகிடுச்சுன்னா x square plus 1/x plus 2 இது தெரியும். அதே மாதிரி இன்னும் சில விஷயம்ஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி x plus 1/x the whole cube, x plus 1/x the whole cube. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஐடென்டிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும். அது போக ஜென்ரல் ஐடென்டிட்டிஸ். இஃப் x plus 1/x = 2னா எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், 1 தான் இருக்க முடியும். இஃப் x plus 1/x 2னா எக்ஸோட வேல்யூ கண்டிப்பாக 1 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில ஐடென்டிட்டிஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அல்ஜிப்ரா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வர வீடியோஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் போயிடலாம். If a plus 1/a is equal to -2, then find the value of a power 300 plus 1/a power 300 இல்லையா. ஸோ a plus 1/a is equal to -2. a power 300 வேல்யூ 300 இருக்குது இல்லையா. ஸோ 300லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. a power 8 வரைக்கும் கூட ஓகேங்க, பட் a power 300லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா கண்டிப்பாக சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி 300, 400, 500, 1000, 2000 இந்த மாதிரி a பவரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நம்ம ஏவோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா டேரெக்டாக எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம் வேல்யூ. விச் மீன்ஸ் ஏவோட வேல்யூ 0, 1, -1 அந்த மாதிரி கிடைக்கிற வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ a 2, 3லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக கொடுக்க போகிறது கிடையாது இந்த மாதிரி கொஸ்டின்ஸில். ஸோ a plus 1/a is equal to -2ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. a plus 1/a is equal to -2ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் சொல்லணும். a square plus 1 is equal to -2a, a square plus 2a plus 1 equal to 0. ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் டேரெக்டாக ஷார்ட்கட்டில் போகணுன்னா இந்த சம்ம பார்த்தோன்னே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். a plus 1/a is equal to -2னா நம்ம வேல்யூஸை புட் பண்ணணும். என்ன புட் பண்ணணும்னா ஏவோட வேல்யூ என்னன்னு தெரியணும். a is equal to -1 புட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல என்ன ஆகும், -1 plus divided by -1 is equal to -1 is equal to
-2 தான் கிடைக்க போகுது. ஸோ -1 இஸ் ஈக்குவல் டு -2 தான் வரப்போகுது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்போது a இஸ் ஈக்குவல் டு டேரெக்டாகவே -1 சொல்லலாம். எப்போனா இது டைரக்ட் ஐடென்டிட்டி. இஃப் a plus 1 by a is equal to -2னா a வேல்யூ கண்டிப்பாக என்னதான் இருந்திருக்கணும், -1 தான் இருந்திருக்க முடியும். சரியா? அப்போ a வேல்யூ எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ டேரெக்டாக இந்த வேல்யூக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், -1 பவர் 300 plus 1 divided by -1 power 300. ஸோ -1 பவரில் 300 இருக்கு இல்லையா, 1 பவர் anything 1 தான் வரப்போகுது. பட் அந்த பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எதை வச்சு சொல்ல போனால் பவர் ஈவனாக இருக்குது இல்லையா, பவர் ஈவனாக இருந்தால் இங்கே என்ன தான் வரும், ப்ளஸ் சிம்பிள் தான் வரும். +1 plus 1 divided by +1 is equal to 1 plus 1 is equal to 2. ஸோ ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் B. இதான் கண்டுபிடிச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், if p plus 1 by p minus 3 is equal to 1. p plus 1 by p minus 3 is equal to 1. இதான் கொடுத்துருக்க equation. Find p minus 3 the whole square plus 1 by p minus 3 the whole square. இங்கே ஒரு 3 இருக்குது, அது இங்கே மிஸ் ஆகுது. அது இங்கே இருந்துச்சுன்னா என்னால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ இல்லையா, ஸோ என்ன பண்ணிக்கலாம், புட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஹெச்எஸில் ஒரு வேல்யூ புட் பண்ணால் ஆர்ஹெச்எஸில் அதை புட் பண்ணிட்டா ஸோ அந்த ஈக்குவேஷனில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஸோ ஈஸியாக வேல்யூஸ் எடுத்துடலாம். ஸோ என்ன பண்ண போகிறேன், p plus 1 divided by p minus 3 -3 is equal to 1 minus 3 இல்லையா. எல்ஹெச்எஸ்லையும் -3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ஆர்ஹெச்எஸ்லையும் -3 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ p minus 3 plus 1 divided by p minus 3 is equal to -2. ஸோ வேல்யூ p minus 3 ஒன்று இருக்குது, p minus 3. ஸோ இதே தான் உங்களுக்கு கொஷினில் இருக்குது இல்லையா. ஸோ டேரெக்டாக நான் கொஷினில் கொடுத்த ஃபார்மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ போன ப்ராப்ளம் பார்த்துருந்தோம், a plus 1 by a is equal to -2. நான் a ஓட வேல்யூ என்னவா இருந்தது, -1. இங்கேயும் அதே ஃபார்மேட் தானே. இப்போ இந்த p minus 3 ஒரு ஃபுல் வேல்யூ வச்சுக்கோங்க. சரியா, ஒரு ஃபுல் வேல்யூ வச்சுக்கிட்டீங்கன்னா ஸோ p minus 3 ஒரு எக்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ x plus 1 by x equal to -2. அப்போ x ஓட வேல்யூ என்னவா இருக்கும், -1 தான் இருந்திருக்கும் இல்லையா. அப்போ p minus 3 டேரெக்டாகவே நான் என்னன்னு சொல்ல முடியும், p minus 3 is equal to -1. ஸோ இதுக்கப்புறம் இந்த -3 எடுத்து போய் ப்ளஸ் பண்ணிட்டு தான் இருக்காதீங்க. அதாவது இந்த -3 எடுத்துகிட்டு போய் அந்த போட்டு +3 அப்புறம் 2 அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க வேணாம். p minus 3 ஓட வேல்யூ 1 எனக்கு தெரிஞ்சு, -1 தெரிஞ்சு போச்சு. அப்போ டேரெக்டாக இங்கே p minus 3 the whole square தான் இருக்குது. இப்போ -1 the whole square plus 1 divided by -1 the whole square is equal to 1 plus divided by 1 by 1 is equal to 2. ஸோ இதோட வேல்யூ என்னது, B option 2 இல்லையா. ஸோ தேர்ட் ஒன், if a square minus a plus 1 equal to 0, then find the value of a cube plus 1 by a cube. So a cube plus 1 by a cube கேட்டிருக்காங்க, but a square minus a plus 1 equal to 0 சொல்லியிருக்காங்க. which means எனக்கு இது ஒரு ஈக்குவேஷனாக இருக்குது. இதை நான் என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது ஏதாவது ஒரு ஃபார்முலா தான் அப்டைன் ஆகுமா. இங்கே a cube இருக்குது, இங்கே a ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் a plus 1 is equal to 0. நமக்கு a cube plus b cube ஃபார்முலா முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்லுன்னா, இதோட வேல்யூ a plus b of a square minus ab plus b square இல்லையா, இதான் இதோட வேல்யூ. இதே இடத்துல a cube plus 1 cube is equal to வேல்யூ என்ன வரும், a plus 1 of a square minus a into 1 plus b என்றது 1 square இருக்க போகுது இல்லையா. ஸோ வேல்யூ a plus 1 a square minus a plus 1 இருக்க போகுது இல்லையா. ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு என்னன்னு கொடுத்துட்டான், 0ன்னு கொடுத்துட்டான். அப்போது a cube plus 1 cube is equal to மொத்தமாக 0னா a cube வேல்யூ என்ன, -1. அப்போ இந்த ஃபார்முலா, ஸோ இந்த ஐடென்டிட்டி கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு டேரெக்டாகவே என்ன ஐடென்டிட்டி சொல்லலாம், a cube is equal to -1 சொல்ல முடியும். ஆர் அதர்வைஸ் இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இதில் a காமன் எடுத்திங்கன்னா a minus 1 plus 1 by a is equal to 0. ஸோ a plus 1 by a minus 1 equal to 0னா a plus 1 by a is equal to 0. சாரி -1 ப்ளஸ் 1 இருக்குமா. அதாவது a plus 1 by a plus 1 இருந்துச்சுன்னா a கியூபோட வேல்யூ -1 இருக்கும். ஸோ இப்படி கொடுத்தாலும் ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தான் நான் சால்வ் பண்ணி இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ a plus 1 by a is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்கன்னா a கியூபோட வேல்யூ -1 தான். இதில் டேரெக்டாகவே வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக இந்த ஈக்குவேஷனை பார்த்தே உங்களால் சொல்ல முடியும்னா, ஸோ இந்த ஃபார்முலாவை அப்டைன் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், a cube is equal to -1. ஸோ எனக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது a cube plus 1 by a cube இதான் கேட்டிருக்காங்க. அப்போ a கியூபோட வேல்யூ -1 சொல்லிட்டேன். -1 plus -1 is equal to -1 of -1 is equal to -2. ஸோ இதோட வேல்யூ என்ன, -2 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், if a plus 1 by a is equal to √3, find the value of a power 18, a power 12, a power 6
ப்ளஸ் 1. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ஏவோட வேல்யூ கண்டிப்பாக தனியாக கண்டுபிடிச்சாகணும்னு அர்த்தம் இல்லையா. ஸோ a ப்ளஸ் 1/a இஸ் ஈக்குவல் டு √3னா அப்போது இந்த ஹோல் ஸ்கொயர், அப்போது a ப்ளஸ் 1/a த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், √3 த ஹோல் ஸ்கொயர் வருமா. ஸோ a ப்ளஸ் 1/a plus 2 is equal to 3 இருக்க போது. then a plus 1/a is equal to 3 minus 2 is equal to 1 இருக்க போது. a plus 1/a is equal to 1. so போன ப்ராப்ளம்ல பார்த்துட்டோம், என்ன சொல்லியிருந்தேன், a plus 1/a is equal to 1 னா a கியூபோட வேல்யூ என்ன, -1 இல்லையா. இதுதான் போன ப்ராப்ளம்ல கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அப்போ என்னென்ன ஃபார்மெட்டில் கொடுக்கலாம், நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் a ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம், ஆர் a ப்ளஸ் 1/a இஸ் ஈக்குவல் டு 1 சொல்லலாம், ஆர் a ப்ளஸ் 1/a இஸ் ஈக்குவல் டு √3. ஸோ இப்படி எது இருந்தாலும் நமக்கு ஐடென்டிட்டி என்ன, a கியூப் இஸ் ஈக்குவல் டு -1. கரெக்டாக, a கியூப் இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ இந்த a கியூப் இஸ் ஈக்குவல் டு -1 இருக்குது. ஸோ அதை வச்சு இதெல்லாம் என்ன பண்ணுறது, a பவர் 18 ப்ளஸ் a பவர் 12 ப்ளஸ் a பவர் 6 ப்ளஸ் 1 இல்லையா. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், a பவர் 18 a பவர் 12 a பவர் 6 எல்லாமே 3யோட மல்டிபிள் இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதலாம், a பவர் கியூப் ஆஃப் 6 ப்ளஸ் a பவர் கியூப் ஆஃப் 4 ப்ளஸ் a பவர் கியூப் ஆஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இப்படி பிரித்து எழுதலாமா. அப்போ a பவர் a கியூப் என்ன எனக்கு தெரியும், -1 தெரியும். ஸோ -1 பவர் 6 ப்ளஸ் -1 பவர் 4 ப்ளஸ் -1 பவர் 2 ப்ளஸ் 1 இதை என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பவரில் எல்லாமே ஈவனாக இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 இல்லையா. ஸோ இதோட வேல்யூ என்ன வர போகுது, ஸோ 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 1 4 வருமா. ஸோ ஆப்ஷனில் 4 இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் 4 தான் வருது. ஸோ இதோட ஆன்சர் 4 தான் வருது. ஸோ ஆப்ஷன் மாதிரி இருக்குது, ஆன்சர் 4 தான் வருது சரியா. So next one பார்க்கலாம். Fifth one, if a plus 1/a is equal to 1, a power 99 a power 18 plus a power 12 plus a cube plus 1 இல்லையா கேட்டிருக்காங்களா. a plus 1/a is equal to 1 நாலே direct identity, a plus 1/a is equal to 1 னா a cube என்ன ஒரு -1 இல்லையா. இதுலாம் நம்ம பார்த்த ஐடென்டிட்டி தான். அப்போ a power 99 என்னன்னு சொன்னால் a cube of 33 plus a power 3 of 6 plus a power cube of 4 plus a cube plus 1 இல்லையா. ஸோ a cube -1 power 33 plus -1 power 6 plus -1 power 4 plus -1 plus 1. ஸோ +1 -1 cancel. ஸோ இங்கே -1 பவர் 33 இருக்குது. ஸோ இங்கே பவர் ஈவனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா. ஸோ மீதி என்ன இருக்குது, -1 த ஹோல் பவர் 4 இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் 1. ஸோ இதோட ஆன்சர் என்ன வரும், 1. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ சிக்ஸ்த் ஒன், இஃப் a by 3 is equal to b by 4 is equal to c by 7 இல்லையா. ஸோ இதில் இங்கே பார்த்த மாதிரி இருக்கும், விச் மீன்ஸ் ரேஷியோஸ் இல்லையா. a plus b plus c by c என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ வச்சு என்னால் abc என்னன்னு தெரிஞ்சாகணும் இல்லையா. இதை எப்படி எழுதலாம்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் ரெண்டுத்தை எடுத்துப்போம், a by 3 is equal to b by 4 இல்லையா. இது ரெண்டுத்தை எடுத்திங்கன்னா a by b ஓட வேல்யூ என்ன, 3 by 4. ஸோ அதே மாதிரி b by 4 is equal to c by 7. இது ரெண்டுத்தை எடுத்தால் என்ன வரும், b by c is equal to 4 by 7. கரெக்டாக. அப்போது எனக்கு a is to b is to c இதிலேருந்து கண்டுபிடிக்கலாமா. ஸோ இதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், ஸோ இந்த இடத்துல எழுதுகிறேன், a is to b is to c. ஸோ a is to b நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 3 is to 4 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ b is to c என்ன கண்டுபிடிச்சா 4 is to 7 கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ 3 is to 4 3 into 4 12 4 into 4 16 4 into 7 28. ஸோ இது இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா 4ஆல் எல்லாத்தையுமே காமனாக டிவிசிபிள் பண்ண முடியும். ஸோ 3 is to 4 is to 7. ஸோ அகைன் கொடுத்த வேல்யூ தான் எனக்கு வேல்யூ வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொடுத்தாலே டேரெக்டாக என்ன சொல்ல முடியும், a is equal to 3 b is equal to 4 c equal to 7 டேரெக்டாகவே சொல்ல முடியும். அப்போது a plus b plus c divided by c ன்னு சொல்கிறாங்களா. ஸோ இதோட வேல்யூ என்ன வரப்போகுது, ஏயோட வேல்யூ நான் 3 கண்டுபிடிச்சிருக்கேன், பியோட வேல்யூ 4 அண்ட் சியோட வேல்யூ 7 divided by 7 is equal to 14 by 7 is equal to 2 இல்லையா. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருது,
2. அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஸோ இந்த மாதிரி ஃபார்மட் a/3 இஸ் ஈக்குவல் டு b/4 இஸ் ஈக்குவல் டு c/7. இன்கேஸ் இது கூட d/8ன்னு ஒன்று கூட கொடுத்துருந்தாங்கனாலும் அகைன் டியோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 8ஆக தான் இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஈக்குவேஷன் டேரெக்டாகவே பார்த்து எடுத்துக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், if x is to y, if x is to y is equal to 7 is to 3, if x is to y is equal to 7 is to 3, then எனக்கு என்ன கேட்குறாங்க? xy plus y square divided by x square minus y square. ஸோ கொஷினில் கொடுத்த வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட இதை சிம்பிளிஃபைட் ஃபார்மாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேருந்து ஒய்யை காமனாக எடுத்துட்டா x ப்ளஸ் ஒய் உள்ளே இருக்குமா மேலே நியூமரேட்டரில்? அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி ஒய் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் தான் உள்ளே இருக்க போகுது. இப்போது டேரெக்டாக என்ன சொல்லலாம்? ஒய்யோட வேல்யூ 3 இருக்குது, எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்குது? 7 minus 3 is equal to 3/4. ஸோ ஆப்ஷன் என்ன இருக்குது? ஏ. ஸோ டேரெக்டாக இந்த வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அப்படியே எடுத்து போய் சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட இந்த கொடுத்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் a divided by 1 minus a plus b divided by 1 minus b plus c divided by 1 minus c equal to 1, then find the value of 1 by 1 minus a plus 1 by 1 minus b plus 1 by 1 minus c. ஸோ இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். இந்த ஏபிசி மேலே இங்கே இருக்காது இல்லையா? அதை எப்படி எடுக்கிறது? வெளியே எடுக்கணும் சரியா? அதை வெளியே எடுக்கிறது இங்கே வேலை. அதை வெளியே எடுத்துட்டா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வெளியே எடுக்கணும்னா முதல்ல என்ன பண்ணால் ரெண்டு பக்கமும் 3 ஆட் பண்ணணும் சரியா? ஸோ a divided by 1 plus a plus b divided by 1 minus a divided by 1 minus a, b divided by 1 minus b plus c divided by 1 minus c is plus 3 is equal to 1 plus 3. ஸோ எல்ஹெச்எஸில் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன், ஆர்எஸ்எஸில் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு தனியாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறேன். எப்படின்னா a divided by 1 minus a plus 1 plus b divided by 1 minus b plus 1 plus c divided by 1 minus c. ஸோ ப்ளஸ் 1. ஸோ இந்த 3 நான் என்ன பண்ணிட்டேன்? இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1 சரி. இதுவும் 1 + 1 + 1 3 தான் வரப்போகுது. ஸோ எல்லாத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணிட்டேன். இஸ் ஈக்குவல் டு 1 + 3 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ ஏன் ஸ்ப்ளிட் பண்ணனா இப்போ இதுக்கு மட்டும் நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 minus a எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? a plus 1 minus a divided by 1 minus a. ஸோ அகைன் இதே மாதிரி இதுக்கு மட்டும். ஸோ b plus 1 minus b divided by 1 minus b plus c plus 1 minus c divided by 1 minus c is equal to 4. ஸோ இங்கே plus a minus a minus b plus b minus c plus a. மீது என்ன இருக்குது? 1 divided by 1 minus a plus 1 divided by 1 minus b plus 1 divided by 1 minus c இல்லையா? 1 divided by 1 minus c is equal to 4. ஸோ இதை எனக்கு கொஷனில் கேட்ட வேல்யூ இல்லையா? அதை டேரெக்டாக 4 சொல்லலாம். அப்போது இந்த ஈக்குவேஷன் இருக்கா? இதெல்லாம் மெமரி பேஸ்டு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. சப்போஸ் இந்த இடம் இருக்கா? அதாவது a divided by 1 minus a plus 1 b divided by 1 minus b plus c divided by 1 minus c is equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே 1க்கு பதிலாக 2 or 3 or 4 இந்த மாதிரி எதாவது கொடுக்குறாங்க சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணணும். இந்த ஃபார்மெட்டில் சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக 3 ஆட் பண்ண தான் போகிறோம். அப்போது இங்கே இருக்கிற வேல்யூ கூட 3 ஆட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ அவங்க தான் உங்கள் ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த இடத்துல 1 இருந்துச்சு, 1 + 3 4 இருக்குது. சப்போஸ் இங்கே 5 or 6 or 7 இருந்ததுன்னா 7 + 3 10 இருக்க போகுது, ஆர் 4 + 3 7 இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாகவே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மெமரி பேஸ்டு கொஷின். இதை பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக 3 கொடுத்துருக்க ரைட் ஹேண்ட் சைடு கூட ஆட் பண்ணணும் தெரிஞ்சால் மட்டும் போதும். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அடிச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் x equal to 7 minus 4 root 3, then root of x plus 1 by root of x. ஸோ root of x plus 1 by root of x இதுக்கு தான் நமக்கு ஐடென்டிட்டி இல்லை. ஸோ இதை என்ன பண்ணணும்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணிடணும். ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டா நம்மளுக்கு ரூட் ஈஸியாக கேன்சல் பண்ணிடணும். root of x the whole square plus 1 divided by root of x the whole square plus 2 of root of x into 1 by root of x இல்லையா? ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா மீது என்ன இருக்கும்? x plus 1 by x plus 2 இல்லையா? இது எதோட வேல்யூனா root of x plus 1 by root of x the whole square ஓட வேல்யூ இல்லையா? அப்போ எனக்கு x 1 by x நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இதை கண்டுபிடிச்சிட முடியும்னு அர்த்தம். எனக்கு என்ன கொடுத்துட்டான்? x கொடுத்துட்டான். x ஓட வேல்யூ 7 minus 4 root 3 இல்லையா? 1 by x என்னவா இருக்குன்னா 7 plus 4 root 3. இது எப்படி டேரெக்டாக சொல்ல முடியும்னா சரியா? கான்ஜுகேட் எடுத்து தான் போட்டாகணும். டேரெக்டாக எப்படி சொல்ல முடியும்னா 7 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 49.
4 root 3a ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 4 ஸ்கொயர் பண்ணால் 16, root 3a ஸ்கொயர் பண்ணால் 3, 16 into 3 என்ன வரும்? 48. ஸோ இங்கே கொடுத்த ரெண்டு வேல்யூவுக்கு நான் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறமா டிஃப்ரென்ஸ் என்ன வரணும்? 1 வரணும். அப்படி 1 வந்துச்சுன்னா இங்கே என்ன கொடுத்துருக்கானோ 7 minus 4 root 3 கொடுத்துருக்கானோ x equal to 7 minus 4 root 3. அப்போ 1 by x அதோடைய இன்வர்ஸ் என்ன வரணும்னா 7 plus 4 root 3 தான் இருந்தாகணும். கான்ஜுகேட் எடுத்தாலும் அதான் வரும். ஸோ இதெல்லாம் டேரெக்டாக ஷார்ட்கட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது x plus 1 by x தான் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? x plus 1 by x என்ன வரும்னா 7 plus 7 minus 4 root 3 plus 7 plus 4 root 3. 4 root 3 4 root 3 cancel ஆயிடுச்சுன்னா 7 plus 7 is equal to 14 இல்லையா? ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 by root of x the whole square தான் நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன். எக்ஸ் ப்ளஸ் 1 by x ப்ளஸ் 2ன்னு கண்டுபிடிச்சேன். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1 by x 14 ப்ளஸ் 2 இருக்குது இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ 16 ஆன்சர் கிடையாது, ஏன்னா எனக்கு இங்கே ஸ்கொயர் வேல்யூ இருக்குது. ஸோ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 by root of x the whole square நான் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன், 16 கண்டுபிடிச்சேன். எனக்கு என்ன தேவை? root of x plus 1 by root of x மட்டும் தான் தேவை. அப்படின்னா நான் root of 16 ரூட்டை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ ஆன்சர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ ஆன்சரில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 இருந்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, இல்லை வெறும் 4 தான் இருக்குன்னா ஆன்சர் 4 தான் வரப்போகுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ 10th one, root 7 minus 2 divided by root 7 plus 2 is equal to a root 7 plus b. ஸோ இதோட ஏ வேல்யூ எனக்கு கேட்குறாங்க, விச் மீன்ஸ் ரூட் 7க்கு பக்கத்தில் இருக்க இந்த கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ரூட் 7 minus 2 divided by root 7 plus 2 இருக்கா? ஸோ இதுக்கு கான்ஜுகேட் எடுக்கணும். ஸோ கான்ஜுகேட் எடுத்தால் root 7 minus 2 divided by root 7 minus 2 இல்லையா? ஸோ கான்ஜுகேட் எடுத்தால் என்ன வரும்? மேலே இருக்கிறது a minus b, a minus b, which means root 7 minus 2 the whole square divided by இங்கே கீழே இருக்கிறது a plus b, a minus b இல்லையா? root 7 the whole square minus 2 the whole square. ஸோ மேலே இருக்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? 7, which means root 7 whole square பண்ணால் 7 plus 4 minus 2 into root 7 into 2 divided by 7 minus 4. So 11 minus 4 root 7 divided by 3 இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 11 by 3 minus 4 root 7 divided by 3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அப்போ தான் நமக்கு ஈஸியாக எழுதுறதுக்கு ஏ அண்ட் பி வேல்யூ ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வேல்யூ கொடுத்த இந்த வேல்யூ தான் நான் என்னன்னு பண்ணிட்டேன், 11 by 3 minus 4 root 7 by 3 is equal to a root 7 plus bன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். எனக்கு root 7க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான் தேவை. root 7 இங்கே தான் இருக்குது. சரியா? ஸோ இது இங்கே இருக்கணுமா இல்லை இங்கே இருக்கணுமான்றதுலாம் முக்கியம் இல்லை. root 7க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ அதை ஏதோ ஒரு மைனஸ் வேல்யூவோட, அதுக்கு முன்னாடி இருக்க என்ன சைன் இருக்கோ அந்த சைனோட எடுத்துக்க வேண்டியதான். minus 4 divided by 3 இதான் root 7க்கு முன்னாடி இருக்க கோஎஃபிஷியன்ட். ஸோ ஆன்சர் என்ன? minus 4 divided by 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன், if x square minus x plus 1 divided by x square plus x plus 1 is equal to 3 by 2 இல்லையா? x plus 1 by x என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக இருக்குது. டேரெக்டாக என்ன பண்ணக்கூடாது? 2 எடுத்துகிட்டு போயிட்டு இதிலே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு 3 எடுத்துகிட்டு போயிட்டு இதில் டேரக்ட் மல்டிப்ளை தான் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை, இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ ரெண்டுத்துலையுமே எக்ஸை காமனாக எடுக்கிறேன். எக்ஸை காமனாக எடுத்தால் என்ன வரும்? x minus 1 plus 1 by x divided by x இங்கே எக்ஸை காமன் எடுத்து x plus 1 by x இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 3 by 2. ஸோ எக்ஸ் ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சா? ஸோ மீதி வேல்யூ என்ன இருக்குது? x plus 1 by x minus 1 divided by x plus 1 by x plus 1 is equal to 3 by 2 இருக்குது இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு x plus 1 by x தான் தேவை இல்லையா? இந்த x plus 1 by x ஃபார்மேட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் டேரெக்டாக என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ மல்டிப்ளை பண்ணுறேன். 2 of x plus 1 by x minus 1 divided by is equal to 3 of x plus 1 by x plus 1 இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 of x plus 1 by x minus 2 இல்லையா is equal to 3 of x plus 1 by x plus 3 இப்படி எழுதலாமா? ஸோ இந்த இடத்துல ஒரு -2 இருக்குது, இந்த இடத்துல ஒரு +3 இருக்குது. 2 of x plus 1 by x
minus 3 of x plus 1 by x. இந்த 3 of x plus 1 by x இந்தாண்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். is equal to என்ன வருது plus 3 plus 2. ஸோ minus of இங்கே 2 தான் இருக்குது, இங்கே minus 3 இருக்குது இல்லையா. ஸோ minus of x plus 1 by x இதோட வேல்யூ என்ன வருது 5 வருது. எனக்கு x plus 1 by x தான் வேணும். அப்போ இந்த மைனஸ் அந்தாண்ட போயிடுமா. ஸோ minus 5 தான் என்னோட ஆன்சராக இருக்க போகுது இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், if x equal to root 3 plus root 2 find the value of x square plus 1 by x square. ஸோ எனக்கு x plus 1 by x ஏன்னு தெரியும்னா x square plus 1 by x square ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் a square minus 2 இருக்கும் இல்லையா. அப்போது x ஒரு வேல்யூ கொடுத்துருக்கான், அதுலேருந்து 1 by x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இன்வெர்ஸ் எடுத்து தான் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸோட வேல்யூ root 3 plus root 2 இருக்குன்னா 1 by x ஓட வேல்யூ என்னவாக இருக்கும் root 3 minus root 2 தான் இருக்கும். எப்படி சொல்ல முடியும்னா ஆல்ரெடி நம்ம பார்த்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ டேரெக்டாக root 3 ஸ்கொயர் பண்ணால் 3 வரும், root 2 ஸ்கொயர் பண்ணால் 2 வரும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் 1 தான். அப்போ இதோட இன்வெர்ஸ் இதோட சைன் மட்டும் தான் மாறி வரப்போகுது. ஸோ x plus 1 by x ஓட வேல்யூ என்ன வரப்போகுது 2 root 3 இல்லையா. ஸோ 2 root 3 தான் x plus 1 by x ஓட வேல்யூ. So x plus 1 by x equal to 2 root 3. So x square plus 1 by x square கேட்குறாங்க. அப்போது 2 root 3 the whole square minus 2. 2 square பண்ணால் 4 into 3 minus 2 is equal to 12 minus 2 is equal to 10 இல்லையா. So answer 10. So next one, 13th problem. If root of x plus 4 plus root of x minus 4 divided by root of x plus 4 minus root of x minus 4 is equal to 2 சொல்லிட்டாங்க. So find the value of x. So compound or divided rule ஒரு ரூல் இருக்குது சரியா. which means a by b is equal to c plus d divided by c plus d divided by c minus d. compound or divided rule apply பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா a plus b divided by a minus b is equal to c by d சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. ஸோ இப்படி ஒரு ரூல் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். டேரெக்டாக என்ன பண்ணலாம், நம்ம வேல்யூ புட் பண்ணியும் பார்க்கலாம். இது எல்லாமே ரூட் வேல்யூவா, எக்ஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒரு ரூட் வேல்யூ ஆகும். விச் மீன்ஸ் எக்ஸுக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ 3 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 3 plus 4 is equal to 7 வரப்போகுது இல்லையா. 3 plus 4 equal to 7. 7 is not a root value இல்லையா, எக்ஸாக்ட் ரூட் வேல்யூவாக இருக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் 5 இருக்கா. ஸோ 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 5 plus 4 plus 5 minus 4 divided by 5 plus 4 minus root of 5 minus 4 இல்லையா. ஸோ வேல்யூ என்ன இருக்குது root of 9 plus root of 1 divided by root of 9 minus root of 1 இல்லையா. ஸோ 3 plus 1 divided by 3 minus 1 is equal to 4 divided by 2 is equal to 2. ஸோ எனக்கு டேரக்ட் எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணலாம் 5ன்னு கண்டுபிடிக்கலாம். இது ஆப்ஷன்லேருந்து போகிறது. சப்போஸ் நீங்கள் காம்பவுண்ட் டிவைடட் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா root of x plus 4 divided by root of x minus 4 ஓட வேல்யூ என்ன வரும்னா 2 plus 1 divided by 2 minus 1 வரப்போகுது. ஸோ இதில் அப்ளை பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம், if 5 root x plus 12 root x is equal to 13 root x. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் மேக்ஸ் படிச்சிங்கன்னா ட்ரிப்ளெட்ஸ் தெரியும் இல்லையா. 5 12 13 ஒரு ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட நம்பர்ஸ் தான் இந்த 5 12 13. பித்தாகரஸோட வேல்யூ தான் 5 12. ஸோ 5 and 12 இதோட ஆப்போசிட் ஒரு அட்ஜஸ்டன்ட் என்ன வேணா இருக்கட்டும் சார், பட் ஹைப்போட்டனஸ் 13 இருக்கும். ஸோ கண்டிப்பாக 5 ஸ்கொயர் ப்ளஸ் 12 ஸ்கொயர் என்னவாக இருக்கும் 13 ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா. அப்போது எனக்கு இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ரொம்ப முக்கியமான வேல்யூ. ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம 2 எடுத்து போய் டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 தான் எனக்கு ஆன்சர் சொல்லிடக்கூடாது. எதை ரூட் எடுத்தால் எனக்கு 2 வரும்னா 4 ரூட் எடுத்தால் எனக்கு 2 வரும் இல்லையா. ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ 2ன்னு வரணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் 4 சப்ஸ்டியூட் பண்ணால் தான் எனக்கு என்ன வரும் 5 power root of 4 plus 12 power root of 4 is equal to 13 power root of 4 இல்லையா. இது 5 square plus 12 square is equal to 13 square ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன 4. And finally 5th problem, last problem. If x square plus y square is plus 1 by x square plus 1 by y square is equal to 4, then find x square plus y square கேட்குறாங்க.
ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயரை தனியாகவும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயரை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிட்டேன் இல்லையா. ஸோ இந்த 4 நான் பிரித்து உள்ளே எடுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர், இதுக்கு ஒரு -2வும் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1/y ஸ்கொயர், இதுக்கு ஒரு -2வும் கொடுக்குறேன். ஸோ 0 ஆகிடுமா. ஸோ இது என்ன ஃபார்மட் ஆகிடுச்சு, இது எதோட வேல்யூனா எக்ஸ்பேண்ட் பண்ணால் x - 1/x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 1/y த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ x - 1/x எக்ஸ்பேண்ட் பண்ணால் அதான் வருமா. ஸோ x - 1/x த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ என்ன வரும், x ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் -2 of x into 1/x இல்லையா. ஸோ இதான் இங்கே நம்ம இந்த வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர் -2 இருக்குல்ல, அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன சொல்லலாம், x - 1/x த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y - 1/y த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லலாம். பட் ப்ராப்ளம் இன்னும் முடியல. ஸோ அப்போ டேரெக்டாக என்ன சொல்லலாம், x - 1/x த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0, y - 1/y த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா. அப்போது x minus 1/x equal to 0 na x equal to 1/x, அதே மாதிரி y equal to 1/y. ஸோ இதை வச்சுட்டு எனக்கு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் கிடைக்கணுமா. ஸோ இதோட வேல்யூ அதாவது x equal to 1/x, y equal to 1/yன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1, y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாமா. விச் மீன்ஸ் இது இங்கே போய் மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா. அப்போது x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இதோட வேல்யூ என்ன வரும், 1 plus 1 is equal to 2. ஸோ இதோட வேல்யூ 2. ஸோ இன்றைக்கி ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த செட்டில் ப்ராப்ளம்ஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி செட்ஸ் உங்களுக்கு விச் மீன்ஸ் அட்வான்ஸ் மேக்ஸில் அல்ஜிப்ரா செட்ஸ் தனித்தனியாக வேணும் ஆர் கம்பைல்டாக கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஆர் இதே மாதிரி போகலான்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.